60 வயசுக்கு மேல் காலையில எழுந்திருச்ச உடனே உடம்பெல்லாம் ஒரு விதமான வலி, எல்லா மூட்டுகளிலும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு வலி, மனசுல ஒரு வேற மாதிரியான சோர்வு, இது எல்லாம் ஒரு நாள்ல வராது. நம்ம டெய்லி செய்யற சின்ன சின்ன தப்புங்க தான் நம்ம உடம்ப சக்தி இல்லாமலும் சீக்கிரம் நோயாளி ஆகவும் வைக்குது. வயசு ஆனா நோய் வர்றது சர்வசாதாரணமான்னு நம்மள பலர் நினைக்கிறோம். ஆனா அது ரொம்ப தப்பு. உண்மை என்னன்னா, நீங்க கரெக்டான பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. விதி 1, ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பது. நம்ம முதுமைக்கு உண்மையான வில்லன் நோய் இல்ல. அது எதுனா உட்கார்ந்துட்டே இருக்கிற பழக்கம்தான் தெரியுமா? ஆமாம். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்திருக்கிறவங்க 5லிருந்து 7 வருஷம் வரைக்கும் அவங்க வாழ்நாள் குறைக்க வாய்ப்பிருக்கு. உங்களுக்கு வயசு எவ்வளவா இருந்தாலும், நீங்க தினமும் ஒரு 30 நிமிஷம் உடம்புக்கு வேலை கொடுத்தா, அது ஒரு நடையா இருக்கலாம். சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங்கோ இல்லன்னா வீட்டு வேலை செஞ்சா கூட, அது உங்க நரம்புகள்ல இரத்த ஓட்டத்தை சீராக்கும், எலும்புங்களை வலுப்படுத்தும். முக்கியமா உங்க மூளை ஷார்ப்பா இருக்கும். டெய்லி லேசான வேலைகள்ல ஈடுபடுவது முக்கியம். விதி 2, உங்களுக்கு பசி எவ்வளவு இருக்கோ அதுல கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க. ஆனா சத்தானதா சாப்பிடுங்க பாருங்க. இப்போ இருக்கிற உணவுப் பொருள்கள் ரொம்ப விலை அதிகமாவும் தரமில்லாமலும் இருக்கு. நாம வயித்த மட்டும் நிரப்புறோம். ஆனா உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள், புரதங்கள் இதையெல்லாம் கொடுக்கிறதில்ல. குறிப்பா 60 வயசுக்கு மேல நம்மளோட செரிமான அமைப்பு, ஜீரண சக்தி மெதுவாயிடும். அதனால நமக்கு கம்மியான சாப்பாடு, ஆனா சத்தான சாப்பாடு தேவை. குறைவா சாப்பிட்டு நிறைய நாள் வாழுங்கன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, கலோரி கட்டுப்பாடுன்னா கம்மியா சாப்பிடுறது உங்க உடல் செல்களை இளமையா வச்சிருக்கும், உங்க தோலை சுருக்கம் வராம பாதுகாக்கும், உள்ளுக்குள்ள சக்தியை பராமரிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வயசுலயும் எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு, ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள்களையோ இல்லன்னா மாம்பழம், சப்போட்டா, திராட்சை மாதிரி ரொம்ப இனிப்பான பழங்களையோ 60 வயசுக்கு மேல அளவோட தான் சாப்பிடணும். ஏன்னா இது உடம்புல சர்க்கரையை அதிகமாக்கும். அது உங்க இதயம், சிறுநீரகத்துக்கு ஆபத்தானது. விதி 3, உடம்பை உள்ளுக்குள்ள சுத்தம் பண்றது. தினமும் காலையில சுடு தண்ணி, லேசான வெந்நீர் குடிங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறோ இல்லன்னா ஒரு சிட்டிகை மஞ்சளோ கூட போட்டுக்கலாம். சுடு தண்ணி உங்க குடலை சுத்தம் பண்ணும், செரிமானத்தை வேகப்படுத்தும், உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேத்தும். நிறைய பேரு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அது வயசு ஆகிறதால வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அது சரியான உணவு பழக்கம் இல்லாமையாலையும் தண்ணி கம்மியா குடிக்கிறதாலையும் தான் வருது. நிறைய தண்ணி குடிச்சா உங்க சிறுநீரகம் அதன் வேலையை ஈஸியாக்குமே தவிர கடினமாக்காது. இந்த 3 விதிகளையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே உங்க மூட்டு வலி குறையும், மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் காணாம போகும். விதி 4, மனச சுறுசுறுப்பா வச்சுக்கிறது. நிறைய பேரு இப்போ ரிட்டையர் ஆகிட்டோம், எதுக்கு மூளைய பத்தி கவலைப்படணும்னு கேக்குறாங்க. மூளைய பயன்படுத்தாம இருக்கிறது ஒரு நோய் மாதிரி. அதுக்கு மனசரிவுன்னு பேரு. நமக்கு வயசு ஆக ஆக நீங்க உங்க மனசுக்கு சவால் கொடுக்கலன்னா உங்க ஞாபக சக்தி குறையும், முடிவெடுக்கிற திறன் கம்மியாகும், மனநிலை மாறுதல்களும் ஆரம்பிக்கலாம். இதுக்கு எளிமையான தீர்வு என்னன்னா, தினமும் புதுசா எதையாவது கத்துக்கிறது தான். அது பேப்பர் படிக்கிறதா இருக்கலாம், பழைய பாட்டுகளுக்கு ஆடுறதா கூட இருக்கலாம், சுடோகு புதிரை விடுவிக்கிறது இல்லன்னா உங்க போன்ல புதிர் விளையாட்டுகளை விளையாடுறது மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் மூளைக்கு ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி. விதி 5, இத கேட்டு நீங்க ஆச்சரியப்படலாம். வெயில்ல கொஞ்ச நேரம் செலவு பண்றதும் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, சூரிய ஒளி ஒன்னும் எதிரி இல்லை. அதுதான் உங்க மலிவான, ரொம்ப இயற்கையான மருந்து. தினமும் காலையில 15 முதல் 20 நிமிஷம் லேசான சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி ஐ கொடுக்கும். அது எலும்புகளை பலப்படுத்தும்.
தசைகளை வலுப்படுத்தும், முக்கியமா மனச்சோர்வை தடுக்கும். ஆனா இப்போ என்ன நடக்குது? நாள் முழுக்க திரைச்சீலைகளை மூடிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். சூரிய ஒளி ஒரு பொதுவான எதிரியா மாறிடுச்சு. இதனால தான் வயசானவங்களுக்கு மூட்டு வலி, எலும்பு பலவீனம் மற்றும் தசைகள் பிடிச்சிக்கிறது இதெல்லாம் சர்வ சாதாரணமாகிடுச்சு. இப்போ நிறைய பேரு வைட்டமின் டி மாத்திரை எடுத்துக்கிறாங்க. ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்பு அதை செயல்படுத்தலைன்னா மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறது பத்தாது. இந்த செயல்பாடும் சூரிய ஒளி மூலமாதான் நடக்கும். அதனால தினமும் காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உங்க பால்கனியிலோ மொட்டை மாடியிலோ இல்லன்னா முற்றத்திலோ கொஞ்ச நேரம் செலவு பண்ணுங்க. நீங்க கை கால் நீட்டினாலோ புத்தகம் படிச்சாலோ இல்லன்னா சும்மா அமைதியா மூச்சு விட்டாலோ போதும். இந்த நேரம் உங்க உடம்புக்கு ஒரு வரம் மாதிரி இருக்கும். விதி 6. 60 வயசுக்கு மேல நிறைய பேரு தனியா இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிக்கிறாங்க. தனிமைங்கிறது மெதுவா உறிஞ்சிற விஷம் மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமா மனசு, இதயம், உடம்பு எல்லாத்தையும் பலவீனமாக்கும் இலைகள். அவங்க வேலையில பிஸி ஆயிடுறாங்க. துணை, மனைவி, கணவர் சில சமயம் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. உங்க பாசத்தை பகிர்ந்துக்கிறது உங்க உடம்புல ஆக்சிடாசின் என்கிற ஹார்மோனை அதிகமாக்கும். இது மன அழுத்தத்தை குறைக்கும், இதய ஆரோக்கியத்தை நல்லாக்கும், உங்க வாழ்க்கை மேல இருக்கிற உற்சாகத்தையும் அதிகமாக்கும். விதி 7. தூக்கத்தை தவிர்க்கிறது நிறைய பேரு. உனக்கு இப்ப எதுக்கு தூக்கம்? நாம நாள் முழுக்கத்தான் ரெஸ்ட் எடுக்கிறோம்லான்னு சொல்றாங்க. ஆனா இந்த சிந்தனை ரொம்பவே ஆபத்தானது. தூக்கம்ங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை. உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க வேண்டிய நேரம். அது நீங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது உடம்புல இருக்கிற செல்கள் தங்களை தாங்களே ரிப்பேர் பண்ணிக்கும். மூளை பழைய ஞாபகங்களை அழிச்சு புது ஞாபகங்களை சேமிக்கும். நீங்க 7லிருந்து 8 மணி நேரம் தரமான தூக்கம் போகலையேன்னா நீங்க சோர்வு, எரிச்சல், மறதி, ஏன் இதய நோவு கூட வரலாம். விதி 8. மன அழுத்தம்ங்கிறது ஒரு மெதுவான விஷம் மாதிரி. அது வெளியில எதையுமே காட்டாம உடம்ப உள்ளுக்குள்ள குழி தோண்டிடும். இப்போதெல்லாம் சின்னது பெருசுன்னு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் வந்துடுது. பிள்ளைகளை பத்தின கவலை, பணத்தை பத்தின கவலை, தனிமை, நோய். ஆனா கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் யோசிச்சதால தீர்வு கிடைக்குமா? கவனம் கொடுங்க. மன அழுத்தத்தை சமாளிக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதை நிர்வகிக்க கத்துக்கலாம். காலையிலோ இல்லன்னா மாலையிலோ ஒரு 10 முதல் 15 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காருங்க. ஆழமா மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுங்க. உங்க மூச்சு விடுறதை உணருங்க. நீங்க ஒரு அமைதியான பாட்டையும் போடலாம், இல்லன்னா சும்மா அமைதியா இருக்கலாம். இதுதான் தியானம். இந்த தியானம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கும். விதி 9. இது இன்னைக்கு ரொம்பவே முக்கியமானது. மாத்திரைகளுக்கு அடிமையாகாதீங்க. அதை புத்திசாலித்தனமா எடுத்துக்க கத்துக்கங்க. நிறைய பேரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் மாத்திரை எடுத்துக்கிறாங்க. தலைவலி, வாய்வு, தூக்கமின்மை, லேசான காய்ச்சல். ஆனா மருந்துகள் தேவைப்பட்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். குறிப்பா வயசானவங்களுக்கு ஒரு மாத்திரை இன்னொன்னோட சேரும்போது பிரச்சனைகள் வரலாம். 60 வயசுக்கு மேல் காலையில எழுந்திருச்ச உடனே உடம்பெல்லாம் ஒரு விதமான வலி, எல்லா மூட்டுகளிலும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு வலி, மனசுல ஒரு வேற மாதிரியான சோர்வு. இது எல்லாம் ஒரு நாள்ல வராது. நம்ம டெய்லி செய்யற சின்ன சின்ன தப்புங்க தான் நம்ம உடம்ப சக்தி இல்லாமலும். எது முக்கியம், எது தேவையில்லை, ஒரு நல்ல டாக்டர் மட்டும்தான் இதை உங்களுக்கு சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் விழிப்புடன் இருந்தா நீங்க மருந்துகளை சார்ந்து வாழாம அதன் ஆதரவோட வாழுவீங்க. விதி 10. நன்றியுணர்வையும் திருப்தியையும் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக்குங்க. 60 வயசுக்கு மேல் காலையில எழுந்திருச்ச உடனே உடம்பெல்லாம் ஒரு விதமான வலி, எல்லா மூட்டுகளிலும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி ஒரு வலி, மனசுல ஒரு வேற மாதிரியான சோர்வு. இது எல்லாம் ஒரு நாள்ல வராது. நம்ம டெய்லி செய்யற சின்ன சின்ன தப்புங்க தான் நம்ம உடம்ப சக்தி இல்லாமலும். திருப்தி தான் உங்க சிரிப்புக்கு உண்மையான பலத்தை கொடுக்கும்.
இந்த 10 விதிகள்ல பாதியை நீங்க ஃபாலோ பண்ணினா என்ன நம்புங்க, உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. இந்த தகவலை உங்க குடும்பத்துல ரொம்ப தேவைப்படுறவங்க கிட்ட பகிர்ந்துக்குங்க.